சிஏ படிக்கக்கூடிய நண்பர்களே, மாணவர்களே, மாணவிகளே, ஒரு முக்கியமான தகவல் தமிழில் சொல்கிறேன். சிஏ எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி படிக்கக்கூடாது, இப்படிலாம் படிக்கக்கூடாது. அப்போ படிக்கக்கூடாதுன்னா நான் புத்தகத்தை பற்றியோ இல்லை அந்த நோட்ஸு இல்லை அந்த எக்ஸாம் எவ்வளோ நாள் படிக்கிறது அதை பற்றியெல்லாம் நான் பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், RR அகாடமியை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசித்தான் பழக்கம். சரி, 31 வருஷமா எப்படி படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? சொல்கிறேன். 4 மாதம் 5 மாதம் 6 மாதம்லாம் படித்து அதை பாஸ் பண்ண முடியாது. அப்போ குறைஞ்சபட்சம் 10 மாதம் 12 மாதம் படிக்கணும். சாதாரண +2வே 2 வருஷம் படிக்கிறீங்க, சாதாரண பிகாமே 3 வருஷம் படிக்கிறீங்க, MBAன்னா 2 வருஷம் படிக்கிறீங்க, CA 3 மாதம் 4 மாதம் 5 மாதம். ஏன்னா எல்லாரும் காசு பண்றதுக்காக 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் கொடுக்குறாங்க. அப்படி படிக்கக்கூடாது. இது விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நான் சொல்றது. சரி, அடுத்தது எத்தனை மணி நேரம் கிளாஸ்? கிளாஸ்ன்னு பார்த்தா ஒரு 4 மணி நேரம் தான் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணணும். 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணக்கூடாது. அது மாரத்தான் செக்ஷன் சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் கிளாஸ் வச்சா மனசுல ஏறாதே, மைண்ட்ல ஏறாதே. நீங்களே இப்ப காலேஜில் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஒரு பீரியட் 40 நிமிஷம் தானே, அதுக்கு மேல போகாது. ஹியூமன் பிரெயின் உங்களுக்கு ரிலாக்ஸ் வேணும், முடியாது. அதனால மாரத்தான் செக்ஷன்ஸ் 8 மணி நேரம்லாம் படிக்க கூடாது. அதாவது கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். சார், படிக்கிறது படிங்க. படிக்கிறது ஒரு 6 மணிலேருந்து 6 மணி நேரத்திலேருந்து 8 மணி நேரம் படிக்கலாம். ஆனால் கிளாஸ் 4 மணி நேரம் 2 சப்ஜெக்ட் தான் ஒரு நாளைக்கு முடியும். அவ்வளோதான், அதுக்கு மேல முடியாது. சரி சார், வீட்டில் போயிட்டு எவ்வளோ நேரம் படிக்க கூடாது? 10 மணி நேரம் 15 மணி நேரம் படிக்கிறாங்க, படிக்கக்கூடாது. அவ்வளோ நேரம் எல்லாம் படிக்கவே கூடாது. அப்போ வீட்டில் போயிட்டு ஒரு 6 மணி நேரம் தான் படிக்கணும். அந்த 6 மணி நேரத்தை இடைவிடாம படிக்கக்கூடாது. காலையில் 2 மணி நேரம், மத்தியானம், சாயந்தரம் 2 மணி நேரம், நைட்டு, அப்படிதான் படிக்கணும். அப்போதான் முடியும். இப்போ மிச்ச டைம் என்ன பண்றதுன்னா ரீகால் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, மனசுல ஓட விடுங்க. இதுதான் படிப்பின் முறை. இப்படிதானே நம்முடைய ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் மறந்துடுறீங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் நமக்கு பேஸ். அவங்க சொல்லி கொடுத்ததை மறந்துட்டு வேற மாதிரி போனா அவ்வளவுதான். அது என்ன சொல்லிடுறாங்க, ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரொஃபஷனல் அப்ரோச் இதுதானே, குருகுலம் தானே, டீச்சர்ஸ் தானே. டீச்சர்ஸ் தானே எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே. அப்படித்தான் மேல் படிப்பும் படிக்க வேண்டும். படிப்பின் முறை அப்படித்தான் இருக்கணும். நீங்க ஏதாவது படிங்க, படிப்பின் முறை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, காலங்காலமாக தொடரக்கூடியது அதுதானே. சரி, இன்னொன்று, மென்டார்னு ஒருத்தர் உங்களுக்கு வேணும். ப்ரொஃபசர்ஸ் எடுத்துட்டு போறாங்க, அதுக்கு மென்டார் உங்களை பார்த்து கொள்வதற்கு, உங்க பேரண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு, உங்க கூட பேசுறதுக்கு, கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு, அதுக்கு மென்டார்னு ஒருத்தர் வேணும். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசணும், உங்க கூடயே டிராவல் பண்ணணும். அவங்க இன்வேரியபிள் ஒரு ப்ரொஃபஸரா இருந்தா நல்லது. சும்மா வேலை செய்யறவங்க அவங்க எல்லாம் மென்டார் ஆக முடியாது. ஒரு ப்ரொஃபஸர் அவங்களால தான் முடியும். அவங்க தான் உங்களை புரிந்து கொள்ள முடியும். வேற யாரும் உங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபஸர் தான் உங்களை புரிந்து கொள்ள முடியும்.
அதே போல இந்த எது படிக்க கூடாதுன்னா ஷாப்ல இருந்து புக்கு வாங்குறது, நிறைய புக்கை வாங்கி 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 படிக்கிறது. நோ, இந்த ஷாப் புக்ஸ் எல்லாம் வாங்கவே கூடாது. அப்ப எதை சார் வாங்கணும்? எதுக்கு நம்ம இன்ஸ்டிடியூட் புக்கு கொடுக்குறாங்க? நீங்க ஒரு 18,000 ரூபாய் கட்டி புக்கு வாங்குறீங்களே, இல்ல 9,000 ரூபாய் கட்டி ஃபவுண்டேஷன் புக்கு வாங்குறீங்களே, அவங்க எதுக்கு வேலை இல்லாமையா கொடுக்குறாங்க? அதை படிங்க. அப்பொழுதுதான் படிப்பினுடைய அந்த தேர்ச்சி சதவிகிதம் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை டெஸ்ட் வைக்கிறாங்கல்ல, கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அந்த டெஸ்ட் எழுதணும், கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும், சொல்லணும் உங்களை பார்த்து. அப்போ இந்த இந்த டைம்ல தான் நான் ஒன்றை ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஹையர் கிளாஸ் போக போக பெரிய குரூப்பு கூட அட்டன் பண்ணா காலி. நான் உண்மையை சொல்லிடுறேன், அவ்வளவுதான். பெரிய கிளாஸ் போக போக சின்ன கிளாஸ்ல எப்படி இருந்தீங்க? 30 பேர் தானே ப்ரீகேஜியில. நீங்களே யோசிச்சு பாருங்க. ப்ரீகேஜியில 100 பேரா இருந்தாங்க. ஒன்னு கிள்ளி விட்டா இன்னொன்னு அழும், இன்னொன்னு அழுதா கிளாஸே அழும். 30 பேர் உங்களை எவ்வளவு மிஸ் கரெக்டா பார்த்துட்டாங்க. நீங்க போக 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 பெரிய குரூப்பா, அப்ப பாஸ் பண்ண முடியுமா? நீங்களோ உங்க பேரண்ட்ஸோ தான் இதுக்கு முடிவு பண்ணணும். முடியாது. அப்போ சிஏக்கும் அந்த ரூல் பொருந்தும். இப்போ சிஏக்கு இன்டர் படிக்கணும்னா எவ்வளவு சார்? 40 பேர். அதுக்கு மேல முடியாது. ஆனா ஹையர் ஸ்டடீஸ் அப்படிதான் அப்ரோச் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க ஏமாந்து போங்க, போறதுக்கு ரெடியா இருந்தா ஏமாந்து போங்க. அப்போ அதனால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, சரி ஒரு 200 பேரை வச்சுட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன். அப்ப 200 பேர் பாஸ் பண்ணணும்ல. ஆல் இண்டியா ரிசல்ட் 10% வருதுன்னு வச்சுக்கீங்களேன், 20 பேர் தானே பாஸ் பண்றான். அப்போ பாருங்க, அப்ப 200 பேர்ல 20 பாஸ், 150 அவுட்டு. கேட்டா சிஏ கஷ்டம், சிஏ இன்ஸ்டிடியூட் டஃபா செட் பண்றான், பேப்பர் ஒஸ்டா கரெக்ட் பண்றாங்க. இப்படி பிளேம் நம்ம கிட்டதான் இருக்குது குறை. நீங்க பாதையை பார்த்து செல்ல வேண்டும். நாம் போகக்கூடிய பாதையை நன்றாக முடிவு செய்து நீங்கள் செல்ல வேண்டும். ஒரு 30 பேர் 40 பேர் தான் முடியும் இன்டர்ல, அதுக்கு மேல முடியாது. எப்படி ஒரு அட்டென்ஷன் கொடுக்க முடியும் சிஏவை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா சிஏன்றது உங்களுக்கு தெரியும், டாப் கோர்ஸ் சென்றீங்க. ஓ கிரேட். அது எப்படி அப்ரோச் பண்ணணும்? இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். அப்பதான் ஒரு பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும். அதுக்கு மேல அட்டென்ட் பண்ணா ரொம்ப பிளெயினா சொல்றதுன்னா காலி. சார் பாஸ் பண்றாங்களே, அதுதான் அந்த ஒரு குரூப் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃபோக்கஸ். நான் சொல்றது எல்லாருக்கும் பேசுறேன். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 40, 50, 60 எடுக்கிறான், கிராமப்புறத்துல இருந்து வரான், தமிழ் மீடியம் படிச்சுட்டு வரான், பெரிய காலேஜ்ல படிக்கல, ஒரு மீடியம் ஸ்மால் அந்த காலேஜ்ல இருந்து படிச்சு வரீங்க, வாழ்க்கையே சிஏன்னு வராங்க. அப்ப எப்படி பாஸ் பண்ண முடியறது? அவங்க ஏன் ஃபெயில் ஆகுறாங்கன்னா இதுதான். அப்ப அவங்களுக்காக நான் பேசுறேன். இந்த டாப் 10% பாஸ் பண்றாங்களே அவங்களுக்காக நான் பேசல. இந்த 90 ஏன் அதுதானே. ஏன் இப்படி நடக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அஃப்கோர்ஸ் ஃபேக்கல்டி பெஸ்டா இருக்கணும், அது இல்லைன்னு சொல்ல. ஆனா ஃபேக்கல்ட்டியே ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இல்லை. டாப் ஃபேக்கல்ட்டி இருந்தால் மட்டும் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்களா? நீங்க படிக்கணும். ஃபேக்கல்ட்டின்றது ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். அப்போ ஃபேக்கல்ட்டி சரி, மென்டார்ஷிப் சரி, 10 மாசம் 4 மணி நேரம் தான் கிளாஸ். வீட்டில் போய் நீங்க 6 மணி நேரம் படிக்கிறீங்களான்னு கவனிக்கணும். அதே போல கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கணும்.
ஒரு 2 மணி நேரம் உங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கணும். ஸ்கூல் மாதிரி படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கணும். அந்த டெஸ்ட் பேப்பரை கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து சொல்லணும். இதுல பேரண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் வேணும். பேரண்ட்ஸ் ஏதோ சிஏ சேர்த்துட்டான் கூட அவங்க பார்த்துப்பாங்க இல்ல. இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்துறாங்க, 4 வருஷம் பேரண்ட்ஸ் கூடவே தானே போறாங்க. நீங்களே சொல்லுங்க. அப்ப நம்மளுக்கு மட்டும் வேற ஒரு ரூலா? காமர்ஸ் பேரண்ட்ஸ் போயிட்டு சேர்த்திட வேண்டியது, அவனே பார்த்துக்க முடியாது. அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்றது? அப்போ இப்படிதான் கொண்டு போகணும். ஆமா, அப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கணும், பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் இன்டராக்ஷன் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ட்ரையாங்குலர் அப்ரோச்னு பேரு. அப்படி கொடுத்ததுனால தானே நீங்க ப்ரீகேஜிலிருந்து 10th பாஸ் பண்ணீங்க, 11th 12th பாஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அது இல்லைன்னா இதுதான் நடக்கும். சிஏ டஃப் 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 நம்ம சொல்லிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். சிஏ டஃப்னு சொல்ல வேண்டியது, எழுத வேண்டியது, 2 மாசம் கழிச்சு ரிசல்ட் வரும், போச்சா குரூப்பா போய் அட்டன் பண்ண வேண்டியது. இன்னொரு மோகம் அதிகமாக போச்சு, ரெக்கார்டட் கிளாஸஸ். எங்கேயோ ஒருத்தர் எடுத்திருப்பாரு, அவர் ஏதோ ஒரு மனசுல நினைச்சு எடுத்திருப்பாரு, அதை வாங்கி நீங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் உட்காந்து பார்க்க வேண்டியது. அப்படி படிக்க கூடாது. அது எப்படி நம்ம குருகுலம் அப்ரோச்? நேரா தானே வந்து படிச்சாங்க உங்க அப்பா அம்மா எல்லாம். சொல்லுங்க, நீங்க கூட நேரா தானே போய் படிச்சீங்க. இப்போ மட்டும் எதுக்கு ரெக்கார்டு? யூடியூப்ல பாத்துக்கிறேன் சார், ஆன்லைன்ல பாத்துக்கிறேன் சார், ரெக்கார்டா பாத்துக்கிறேன் சார், திருப்பி பாத்துக்கிறேன். எல்லாம் ஒத்து வராது. நம்முடைய சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டினுடைய சிஸ்டம், இந்தியன் சிஸ்டம், பழங்கால கல்வி முறை, அதுதான் நம்மளை மேல கொண்டு போயிட்டு இருக்கு. அதை நீங்க மிஸ் பண்ணி. ஆனா இது எங்க இருக்குன்னா சயின்ஸ் துறையில இருக்கு. நம்ம காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் சிஏ துறையில இல்ல. அதனுடைய பலன் தான் ஃபெயிலியர்ஸ். ஏன் 10% தான் கொடுக்குறோம் சார், 7% தான் கொடுக்குறோம் சார், பயங்கர கஷ்டம் சார். கஷ்டம் இல்லை, இப்படி போனா பாஸ் பண்ண வைக்க முடியும். 31 வருஷமா தமிழ்நாட்டில் RR அகாடமி இப்படிதான் பாஸ் பண்ண வச்சு அமைச்சுட்டு இருக்காங்க சார். அப்போ நீங்க நிறைய பேர் இல்லையே, கொஞ்சம்தான். அப்போ எங்களுக்கு 30 பேர் படிச்சு அந்த 30 பேரை பாஸ் பண்ண வச்சா பெரிய ரிசல்ட். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பீச் தான், இது அட்வைஸ் கிடையாது. இது பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சிஏ படிக்கிறாங்களோ, இப்ப நான் பேசுறது உண்மை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இந்த சிஏ படிக்கிறாங்களோ, படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. இல்ல சார் நீ சொல்றது எல்லாமே பொய்ன்னா ஃபார்வர்டே பண்ண வேண்டாம். ஆல் தி பெஸ்ட்.